it takes me to those days, to those young days when we were as vibrant as all of you. ஸோ அந்த ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ஐ ஷுட் தேங்க் கலிமா ஸ்கூல் ஃபார் கிவிங் மீ திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி இன் யோர் நெக்ஸ்ட். ஓகே, பிரின்ஸிபல் கேட்டாங்க, நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேச விரும்புகிறீங்களா, ஜூனியர் கிளாஸஸையும் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. I said no, 11th and 12th போதும், ஏன்னா they are the ones who will be stepping into their college life and they are on the stepping stone of their careers. ஸோ அவங்கள்ட்ட தான் பேசணும் முக்கியமாக அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி குறிப்பிட்ட ஒரு 5-6 விஷயத்தை மட்டும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, இது வந்து நான் சொந்தமாக சொல்கிற விஷயம் கிடையாது. இஃப் ஆர் ஆல் ஃபாலோயிங் சோஷியல் மீடியா வெரி க்ளோஸ்லி, நிறைய வீடியோஸ் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. த 7 ஹேபிட்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் மென் அப்படின்னு நிறைய வீடியோஸ் வந்திருக்கும். நான் சொல்ல போகிற எதுவுமே உங்களுக்கு தெரியாததும் இருக்காது, வித்தியாசமாகவும் இருக்காது, இதெல்லாம் தெரிஞ்சது தான். பட் ஐ வாண்ட் டு ரீஇன்ஃபோர்ஸ் தட் இன் டு யுவர் மைண்ட்ஸ் அண்ட் கன்சிடர் மீ as an example of what I've tried to do in my life and what little I have achieved in life. நான் ஒரு பெரிய சாதனையாளர்லாம் கிடையாதுங்க. அந்த கடைசியில் கொஞ்சம் பேர் உட்காந்துருக்கீங்களா, அவங்க தான் நான். ஐம் நாட் ஈவன் அ ஃப்ரெண்ட். ஆனால் அங்கே உட்கார்ந்தால் மட்டும் பத்தாது தம்பி, முன்னாடியும் வரணும், சரிங்களா? இந்த சிம்பு வசனம் ஒன்று இருக்கு, வாழ்க்கையில் யார் லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கங்கிறது தான் முக்கியம். பேக் பெஞ்சஸ் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதை டெஃபினட்டாக வந்து அவங்க நீங்கள் எல்லாருமே நல்லா வருவீங்க லைஃப்பில். ஆனால் அதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது, அவ்வளோதான். வெரி சிம்பிள், ஈஸியாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகே, ஐ திங்க் யூ ஷுட் பி ஏபிள் டு ரிலேட்டட் டு யுவர் லைஃப். ஃபர்ஸ்ட் இஸ் எம்பத்தி. எம்பத்தின்னா என்ன? This is one of the most important characteristics that any human being should have, whether he or she is successful or not successful. ஒரு மனுஷனாக பிறந்தால் எம்பத்திங்கிறது இருக்கணும். எம்பத்திங்கிறது கருணை உள்ளம். மற்றவங்களுக்காக நம்ம வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். we should feel for them. This includes respecting elders, respecting your peers. ஒருத்தனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து நம்ம பாதிக்காமல் நடந்துக்கணும். இதெல்லாமே அந்த எம்பத்தியில் வரும். பேரண்ட்ஸை வந்து நம்ம அவங்க கடைசி காலத்தில் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆதரவை நம்ம கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய எல்லாருடைய கடமையாக நம்ம நினைக்கணும். காரணம் என்னென்னா, இந்த உலகத்தில் வந்ததுக்கு அவங்க தான் முக்கியமான காரணம், ஒரே காரணம். நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் அச்சீவ் பண்ண போகிறதுலையும் அவங்களுடைய பங்கு பெருசாக இருக்கும். So we have to be empathetic to our parents, and we, which is Sultan, myself, எங்க வயசு ஒத்தவங்க, should not be the last generations that took care of their parents. ஏன்னா அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம் மெதுவாக அழிஞ்சிக்கிட்டே வருது for many reasons. உங்களை குத்தம் சொல்லி இதை நான் சொல்ல விரும்புறது. this is not I'm not here to do that. நம்மளுடைய வேலை விஷயமா கேரியர்ஸ்க்கு நம்ம அம்மா அப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிடுறோம். கடைசி காலத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆதரவு, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரவணைப்பு கிடைக்காம போயிடுது. ஸோ we should ensure that we take care of our parents, even if we live far away. ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 நாள் தடவை வந்து பார்க்குறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும், ரொம்ப முக்கியம். டிப்பிக்கலாக பரங்கிப்பேட்டை மாதிரி ஊரில் பார்த்தீங்கன்னா பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வெளியில் போயிடுறீங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். But you have to come back. You have to come back and give this place what you have to give. இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் திருப்பி கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குது. அதில் உங்கள் பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமானவங்க. So this is one first thing that I want to emphasize. Any successful person has to be empathetic first. Okay, he has to respect the other living beings. It can be even your pets. உங்கள் வீட்டு நாயாக கூட இருக்கலாம், பூனையாக கூட இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த மரியாதை கொடுக்கணும். அடுத்து பேஷன். பேஷன் இல்லாத மனிதனே இருக்க மாட்டான் இந்த உலகத்தில். சில பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருக்குது.
அதை வெளிக்கொண்டு வரதில் உங்களை விட வேறு யாருமே சிறந்த ஆளாக இருக்க முடியாது. அதை தைரியமாக சொல்லுங்கள், வீட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்களை நிர்பந்தப்படுத்துகிறாங்க, நீங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்கள் பேஷனாக இல்லை, உங்களுடைய மனசு வேறு இடத்துல இருக்குது. இட் குட் பி ஸ்போர்ட்ஸ், நீங்கள் ஒரு நல்ல ஃபுட்பாலர் ஆகலாம், ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர், எல்லாத்துலேயுமே கேரியர் இருக்குது. இன்றைக்கி கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் யூ கேன் ஈஸிலி மேக் அ கேரியர் அவுட் ஆஃப் கிரிக்கெட் இஃப் யூர் குட் அட் இட். ப்ளீஸ் கண்டினியூ, படிக்காமல் விட்டுறாதீங்க. பட் கிரிக்கெட் ரொம்ப முக்கியம். அதுதான் நான் சொல்கிறேன். ஃபுட்பால் விளையாடுங்க. நீங்கள் ரொனால்டோ மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது, மெஸ்ஸி மாதிரி ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்கள் லெவலில் உங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ ப்ளீஸ் டூ தட். ஏன்னா எந்த தொழிலுமே எந்த வேலையுமே தப்பானது கிடையாது. நீங்கள் ஒரு ஹோட்டல் நடத்தணும்னு விரும்புகிறீங்களா, நல்லா நடத்துங்க. நீங்கள் கொடுக்குற இடியாப்பம் பாயா பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, மிரட்டணும். ஓகே, உங்களுடைய கொத்துக்கறி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் சிறப்பாக விளங்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும். அதுக்கு பேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்கிற தொழில் உங்களுக்கு பிடிக்கணும். அதை தான் நான் இங்கே சொல்லுவேன். யூ ஷுட் லைக் வாட் யூ டூ. அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் வாட் யூ லைக், தென் சக்ஸஸ் இஸ் கேரண்டீட். இஃப் யூ டூ வாட் யூ லைக் அண்ட் இஃப் தேட் பிகம்ஸ் அ கேரியர், தென் சக்ஸஸ் இஸ் கேரண்டீட். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போ டெண்டுல்கர் ஒரு நல்ல உதாரணம். டெண்டுல்கர் அவங்க அப்பா படித்தவர், டெண்டுல்கர் படிக்கலை. ஆனால் அவங்க அப்பா பண்ண நல்ல விஷயம், பையனுக்கு என்ன பிடிச்சதோ அதை செய்ய விட்டார். அண்ட் டெண்டுல்கர் இஸ் ஹிஸ்டரி, ரைட்? அதை நம்ம செய்யணும். எல்லா பெற்றோர்களும் அதை செய்யணும். நீங்களும் மாணவர்கள், நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ, கலைத்துறை அப்படி சினிமா கூட இருக்கட்டும். இந்த வடிவேலுஸ் அண்ட் விஜய் சேதுபதிஸ் எங்கேருந்து வந்தாங்க? இன்னைக்கு வடிவேல் இல்லாத ஒரு மீம் இல்லை. இன்னைக்கு விஜய் சேதுபதி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொட்டகானிஸ்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோ. இவங்களாம் எவ்வளோ கஷ்டம். விஜய் சேதுபதி ஹோட்டலில் வேலை பார்த்துருக்காரு, மூட தூக்கியிருக்காரு. வடிவேலு சாதாரண ஒரு மதுரையிலேருந்து வந்தாள். ஸோ they had the passion. They knew what they wanted in life and they just focused on it. ஸோ அந்த பேஷனுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கணும். எம்பத்தி, பேஷன். The next thing is discipline. பேஷன் மட்டுமே இருந்தால் பத்தாதுங்க. நான் அதுவாகணும், இதுவாகணும், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகணும், நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஆடிட்டர் ஆகணும், எது வேணாலும் ஆகணும். பட் அதுக்கு டிசிப்ளின் இல்லாமல் முடியவே முடியாது. அப்போ டிசிப்ளின்னா என்ன? வாழ்க்கையில் ஒரு ரொட்டீன் வேணும். இதை இத்தனை மணிக்கு நம்ம இத்தனை மணிக்கு காலையில் எந்திரிக்கணும், இந்தந்த வேலைகளை பண்ணணும், ஒரு இடத்துக்கு ஒரு அப்பாயிண்டட் டைமுக்கு நம்ம போகணும்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக அத்தனை மணிக்கு போகணும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ், ரைட்? டிசிப்ளினில் இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் நாட் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் திங்ஸ். எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடாதீங்க. தயவுசெய்து ஒரு வேலையை இத்தனை நாளுக்குள்ளே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை வகுத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே செஞ்சு முடிங்க. நான் இதை பண்ணேன்னா அப்படின்னா இல்லை, ஆனால் பண்ணாமல் விட்டதுனால நிறைய இழப்புகள் இருந்தது. ஸோ தயவுசெய்து இதை பண்ணாதீங்க. டோன்ட் ப்ரோக்ராஸ்டினேட். நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் லைஃப், ஓகே, பட் வி கேன் பி க்ளோஸ் டு பர்ஃபெக்ட். 100 மார்க் பர்ஃபெக்ட் அப்படின்னா 80 மார்க் எடுத்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். 40 மார்க் எடுக்க வேண்டாம், 50 எடுக்க வேண்டாம், 60 எடுக்க. 80 மார்க் எல்லாத்தாலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். நீங்கள் அந்த 80% பர்ஃபெக்ஷனில் இருந்தீங்கனாலே போதும். யூ வில் பி இன் த சக்ஸஸ்ஃபுல் ஜோன். சேஃப் ஜோன்னு கூட நான் சொல்கிறேன், சக்ஸஸ்ஃபுல் ஜோன். ஏன்னா ஈவன் த பெஸ்ட் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆஃப் பீப்புள் ஆர் நாட் த மோஸ்ட் பர்ஃபெக்ட், பட் தே வர் நியர் பர்ஃபெக்ட். They had a discipline in life, they had a routine in life, okay, and they followed it. Very simple. இப்போ நீங்கள் ஒரு ஃபுட்பால் காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும், தொழுவு போகணும், தொழுவிட்டு கிரவுண்டில் இருக்கணும், 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ரொட்டீன், அந்த டிசிப்ளின் வேணும். எனிதிங் நீங்கள் நல்லா படித்து முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு காலையில் எந்திரிச்சு இந்த சப்ஜெக்டை, இந்த பாடத்தை இத்தனை மணிக்குள்ளே முடிக்கணும், அப்படி ஒரு பிளானோடு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். And try to be competitive in life. Never stop learning. படிச்சுக்கிட்டே இருங்க. அது ஒரு அடுத்த பாயிண்டாக வருது, சரிங்களா? ஸோ டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹாவ் அ ரொட்டீன். தயவு செய்து ஸ்லீப் ஏர்லி. இப்போது இந்த மாடர்ன் ஜென்ரேஷன் பண்ணுற பெரிய தப்பு, ஃபோன் இல்லாமல் படுக்கிறதே இல்லை. பக்கத்தில் எந்நேரம் ஃபோன்.
நானும் அதுக்கு அடிமை தான். ஆனால் ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் தட், அந்த ஃபார்ச்சுனேட்டுங்கிற வார்த்தையை நான் கோட்ஸில் போட விரும்புகிறேன். ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் பிகாஸ் அன்டில் வென் ஐ வாஸ் 35 எனக்கு ஸ்மார்ட் ஃபோனுங்கிறது இல்லை. அதை நான் பெரிய பாக்கியமாக கருதுகிறேன், சந்தோஷமாக கருதுகிறேன். ஏன்னா அந்த வயசு வரைக்குமே we had no distractions. தப்போ ரைட்டோ ஒரு விஷயத்தை பண்ணால் அதை பண்ணிடுவோம், அவ்வளோதான். ஆனால் இப்போது உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் பிட்டி ஃபார் தி மாடர்ன் ஜென்ரேஷன் பீப்புள். சின்ன குழந்தைக்கே ஃபோனை கொடுத்துட்றாங்க. பெற்றோர்களுக்கும் இதில் பங்கு உண்டு, என்னை போன்ற பெற்றோர்களுக்கும் இதில் பங்கு உண்டு. குழந்தை தொந்தரவு பண்ணாமல் எடுக்கணுமா, ஃபோனை கொடு, சரியாக போயிடும். அப்போ அங்கே ஒரு பெரிய தப்பு நடக்குது. சின்ன வயசுலேருந்தே இந்த டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. சராசரியாக ஒரு மனுஷனுக்கு ரிசர்ச் ஸ்டடீஸ் say that a span of 2 minutes concentration itself is a very big achievement, even though it's ridiculous. 2 நிமிஷம் ஒரு மனிதன் தொடர்ச்சியாக கான்சன்ட்ரேட் பண்ணாலே பெரிய விஷயம் சொல்கிறாங்க. இப்போ அது கூட இல்லை. இப்போ ஒரு இன்வாலண்டரி ஆக்ஷன், ஃபோன் எடுத்து பார்க்க வேண்டியது, நம்மளுக்கு தெரியாமையே எப்படி மூச்சு விடுறோமோ நம்மளை அறியாமலையே, அது மாதிரி ஆகிப்போச்சு. ஃபோன் எடுக்கிறது டிஸ்ட்ராக்ஷன். அதனாலவே என்னாச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி வெரி சக்ஸஸ்ஃபுல், இப்போ இன்னும் ஈஸி. ஃபோனை எடுத்து ஓரங்கட்டினாலே யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். முந்தையாவது எல்லாத்துக்கூடையும் போட்டி போகணும், இப்போ வெரி சிம்பிள். கீப் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவே and you will automatically be focused, and because you're focused you will become successful. So எங்களுக்கு அந்த 35 வயசு வரைக்கும் அது கிடைக்காததுனால we were able to focus on what we wanted to do. அந்த பாக்கியம் உங்களுக்கு இல்லாமல் போகுது. நீங்களாவது இனிமேல் கான்ஷியஸாக அடுத்து உங்களுக்கு அடுத்து வர தலைமுறைக்கும் இதை சொல்லிக் கொடுங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்ட். என்ஜாய், ஃபோனை யூஸ் பண்ணுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. வாரத்தில் ஒரு நாளைக்கு எனக்கு 1 மணி நேரம் தான் ஸ்க்ரீன் டைம். அதில் என்னுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருக்கேன், அவ்வளோதான். மேபி ஸ்பிளிட் இட் இன்டூ ஃபோர் ஷெடியூல்ஸ், 15 நிமிஷம் பார்த்துட்டு விட்டுருங்க. வாட்ஸ்அப் எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சோஷியல் மீடியா பார்க்காம இருந்ததுனால ஏதாவது இழந்திருக்கீங்களா, இல்லை சோஷியல் மீடியா பார்த்ததுனால பெருசாக ஏதாவது கிடைச்சிருக்கா உங்களுக்கு? நீங்கள் பார்க்க வேண்டியதை பார்த்துருந்தா சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். பட் நம்ம எல்லாருமே we only look for entertainment, இல்லையா? யோசிச்சு பாருங்கள், எதுவுமே இல்லைல்ல. இந்த ஃபோன் இல்லாமல் இருந்த பெரிய இழப்பு ஒன்றும் கிடையாது. I lost something. கம்யூனிகேஷன் மட்டும்தான். அப்போல்லாம் எங்கள் ஃபாதர்ஸ்லாம் எங்களை ஹாஸ்டலில் விடும்போது கம்யூனிகேஷனே இருக்காது. லீவுக்கு நாங்கள் வரும்போது தான் பார்ப்போம், பையன் என்ன பண்ணுறான், என்ன படிக்கிறான், எப்படி இருக்கான், ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி யூ ஆர் பீயிங் டோட்டட் பை யுவர் பேரண்ட்ஸ். ஓகே, ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை அவங்களால மானிட்டர் பண்ண முடியும். அது ஒரு சுமையும் கூட, அது ஒரு ப்ரெஷரும் கூட. அதுவும் தப்பு தான். நோபடி லைக்ஸ் டு பி மைக்ரோ மேனேஜ்ட். நீங்கள் நாளைக்கெல்லாம் ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் போகும்போது டோன்ட் விஷ் டு பி மைக்ரோ மேனேஜ், நார் டோன்ட் மைக்ரோ மேனேஜ் உங்களுக்கு டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவாங்களா. தட் டசன்ட் ஒர்க், நெவர் ஒர்க்ஸ். அப்பா அம்மா நம்மளை எந்நேரம் நைன்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு பிடிக்குதா? யாராவது பிடிக்குதா, பிடிக்கலையா? பிடிக்காது. அப்போது அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கு மைக்ரோ மேனேஜ் பண்ண முடியும் கூடாது. பட் நம்மளை மைக்ரோ மேனேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழணும். we should give that comfort to our parents. சரி, நம்ம பையனையோ பொண்ணையோ நம்ம மைக்ரோ மேனேஜ் பண்ண வேண்டியதில்லை, அவங்களா வருவாங்க அப்படின்னு. there needs parental control but not parental pressure. எங்களுக்கு அந்த கண்ட்ரோல் கூட இல்லை. நான் என்ன கிளாஸ் படிக்கிறேன்னு கூட எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. ஏதோ வந்தோம், கூட்டத்தோட கூட்டமாக அப்படியே வந்துட்டோன்னு வைங்களேன். பட் இனிமேல் அப்படி இருக்கிறது கஷ்டம். ஏன்னா the world is getting very very competitive day by day. பட் அன்னெசரி அவங்க மேலே நீங்கள் ப்ரெஷர் போட்டுக்க வேண்டாம். 6th ஸ்டாண்டர்ட்லேயே ஜேஇ படிக்கிறது, ஃபிட்ஜி படிக்கிறது தேவையில்லை. இப்போ புதுசாக ரூல்ஸ் எல்லாம் வந்தாச்சு. 6th 7thலலாம் நீங்கள் யாருமே டியூஷன் போயிட முடியாது. ஒரு குழந்தைக்கு 16 வயசு ஆனால் தான் அவங்க டியூஷன் கிளாஸஸ்க்கே போக முடியும்னு ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ அந்த என்ன சொல்கிறது, ஒரு irresponsible காம்படிஷன் தேவையில்லை. டேக் யூர் ஓன் டைம், பி ஃபோக்கஸ்ட். எல்லாரும் ஜெயிப்பீங்க வாழ்க்கையில் இன் யுவர் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸ். ஆனால்
அந்த ஃபோக்கஸும் அந்த டிசிப்ளினும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நான் லேர்னிங் பற்றி ப்ரீஃபாக தொட்டேன் இல்லையா. பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். படிக்கிறீங்களா, படிச்சுக்கிட்டே இருங்க. there's no stopping to it. விளாடுறீங்களா, விளாண்டுக்கிட்டே இருங்க. பிகாஸ் ஒன்லி இஃப் யூ கீப் ப்ராக்டிஸிங் யூ வில் பி த பெஸ்ட் இன் யுவர் இண்டஸ்ட்ரி, இன் யுவர் ஃபீல்ட். இல்லை உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பாடுங்க. எந்த துறையில் நீங்கள் இருந்தாலும் லேர்னிங் நெவர் ஸ்டாப்ஸ், இன்னோவேஷன் நெவர் ஸ்டாப்ஸ். படிச்சுக்கிட்டே இருங்க. எது வேணாலும் புக்கை திறந்து தான் படிக்கிறது தான் படிப்பு கிடையாது. ட்ராவலிங் இஸ் ஆல்சோ லேர்னிங். 4 ஊருக்கு போங்க, 4 மக்களை பாருங்க. அனுபவம் மட்டுமே ஒரு சிறந்த டீச்சர். யூ லேர்ன் பை எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் மனசு விட்டு அகலவே அழாது. கிளாஸ் ரூம் லேர்னிங்கை விட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். இது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் ஏன் திருப்பியும் சொல்கிறேன், எனக்கு பின்னாடி வர்ற இன்னொரு 100 பேரை சொல்ல தான் போகிறாங்க. பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஆல் தீஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் யுவர் லைஃப். ஸோ தயவு செய்து உங்கள் கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸை விட்டுறாரு. இன் எனி ஃபீல்ட், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, யூ ஹேவ் டு கீப் திங்கிங், யூ ஹேவ் டு கீப் லேர்னிங். புதுசாக உங்கள் ஃபீல்டில் உங்கள் பிஸ்னஸில் வர ட்ரெண்ட்ஸை நீங்கள் கற்றுக்கணும். அது சினி ஃபீல்டு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாத்துக்கும் அந்த துறை பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வந்து நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், ஏன்னா நீங்கள் கேட்கல நான் பேசுகிறது. The next question is to you, Asifa. பேசுங்க, be happy, enjoy life. Life is to be enjoyed. பட் எங்கே நம்மளுக்கு தேவை கொஞ்சம் ஃபோக்கஸ் தான். நம்ம 100% நம்ம வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்னா 20% நீங்கள் மூளைக்கு வேலை கொடுத்தாலே போதும், ஃபோக்கஸ்டாக இருந்தாலே போதும். யாராலையும் 100% வாழ்க்கையில் கான்சன்ட்ரேட் பண்ணி, அது ஒரு மெஷின் வாழ்க்கை, அப்படி ஒரு வாழ்க்கை தேவையும் கிடையாது. ஓகே, என்ஜாய் லைஃப். நல்லா சாப்பிடுங்க, கீப் யுவர் செல்ஃப் என்டர்டெயின், நல்லா பாட்டு கேளுங்க, டூ சம் சோஷியல் சர்வீஸ். அது வருது அடுத்து. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணுங்க. நம்மளை விட ரொம்ப அண்டர் ப்ரிவிலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் கொடுங்க. ஸ்பான்சர் அ சைல்டு ஃபார் சம் எஜுகேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். ஓகே, ஸோ லேர்னிங், பர்சனல் டெவலப்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Next is munificence. Munificence is equal to generosity, is equal to கொடை. இஸ்லாத்தில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர் இல்லையா, ஜக்காத்துங்கிறது. சாரி, ஜக்காத்துங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர். கரெக்டாக, அந்த 5 பில்லரில் அதுவும் ஒன்று. அந்த ஈகை அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கிவ், யூ வில் கெட். கொடுத்துக்கிட்டே இருங்க, கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ தட் இஸ் very 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 important for every successful human being. Munificence, generosity is also very very important. இன்னைக்கு நம்ம ஒரு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம், ஒரு யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஷூ போட்டுட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னா we are not privileged. ஏன் தெரியுமா? 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கிடைக்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போகிறாங்க. ஒரு ஸ்பீச்சிங் மேனேஜர் லாஸ்ட் பெஞ்சர்ஸ்க்கு கேட்கலையா? ஓகே ஓகே, இப்போ நீங்கள் யாருமே சொல்லலையே, பிடிக்கலையா நான் பேசுறது? ஓ, சாப்பிட்டு இருக்காரு. நீங்களே பேசுங்க. சார், ஐ கான்ட் ஹியர். பி அவுட் ஸ்போக்கன் ப்ளீஸ். பேசுங்க. பேசுனா தான் யூ பி ஹர்ட். அழுகிற குழந்தைக்கு தான் பால். உங்களுடைய தேவை என்னன்னு நீங்க சொல்லலை அப்படின்னா you will not get it. கொஞ்சம் சுயநலமாகவும் இருங்க. பி செல்ஃபிஷ், தப்பு இல்லை, கொஞ்சம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் சொன்னாதாங்க தெரியும். எனக்கு இது வேணும், ஐ வாண்ட் டு டூ திஸ். ஸ்பீக் அப். ஸ்பீக்கிங் அப் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரைட் இன் த கார்ப்பரேட் வேர்ல்ட். நீங்கள் பேசலைன்னா உங்களுக்கு யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், எந்த பலனும் கிடைக்காது உங்களுக்கு. நம்மளையே நம்ம அட்வர்டைஸ் பண்ணிக்கணும். we are the best persons to market ourselves. நம்மளை விட்டு அவர் யார் பண்ணுவா? அவர் நல்லவர், வல்லவர்,
அவர் அதை பண்ணாரு இதை பண்ணாருன்னு யார் சொல்லுவார்? நம்ம தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளை பற்றி சொல்லிக்கிறதுலேயும் தப்பு இல்லைங்க. யாரும் இப்போ உள்ள அதெல்லாம் மாறிடுச்சு. நம்ம தான் சொல்லணும். ஸ்பீக்கப். நீங்கள் பேசலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்காது. கடமை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காதுன்னு சொல்கிறதெல்லாம் இட்ஸ் கான். கடமையை செய்யி பலனையும் எதிர்பார்க்கு, அதுதான் கரெக்ட். அந்த காலத்தில் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த காலத்துக்கு இது பொருந்தும். Do your duty and expect your rewards. சரிங்களா? ஸோ இதுதான் these are the main points I have for today's இன்னும் டிஸ்கஷன் மாதிரி வரல. நீங்கள் எல்லாம் சைலண்டாக இருக்கீங்க. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஸ்பீக்கர். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நான் பேசுனதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா அதை தான் நான் ஃபஸ்ட்டு கேட்க விரும்புகிறேன். If you don't agree, please be bold. இல்லைங்க நீங்கள் அப்படி சொன்னீங்க, அது பொருந்துமா அப்படின்னு கேளுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். You should speak. ஆசிஃபா, நீங்கள் பேசுறீங்களா? மேடம் மைக் அவங்கள்ட்ட கொடுங்க. இங்கே இருக்காங்க. ஆசிஃபா, நீ ஏதாவது சாரி ஏதாவது பர்சனலாக கேளுங்க ஆசிஃபா. எனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சுன்னு கேளுங்க. எனக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்கன்னு கேளுங்க. இதுதான் பேசணும்னு அவசியம் இல்லை. Boys, I want you to speak up. தயவுசெய்து எனிதிங். சினிமா பற்றி பேசலாமா? சினிமா பற்றி பேசலாமா? பாட்டு பாடுவீங்களா? உங்க பேர் சொல்லுங்க. சமீர். சொல்லுங்க சமீர். சாரி, ஓ என்னைய 2 லைன் பாட சொல்றீங்களா? சரி, வெக்கப்படக்கூடாது, நான் தான் சொல்றேன். நானே பாடுறேன். ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு இந்த பாட்டு தெரியுமான்னு தெரியல, பட் ஒரு ஃபேமஸ் இளையராஜா சாங் அது. இந்த கல்யாண மாலைன்னு ஒரு பாட்டு பிடிக்குமா? ஓகே, பட் நான் பாடினா பிடிக்குமான்னு தெரியாது, பட் நான் பாடுறேன். ஓகே, லிரிக்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியாதுங்க, ஏன்னா நான் பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஓகே, நான் மறந்துடுவேன். எனக்கு என்ன தெரியுமோ அதை பாடுறேன். ஓகே. கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா, அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது சரசங்கள் பயிர என் சோகம் என்னோடுதான், கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன் சுதையோடு லயம் போலவே, இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே. தேங்க்யூ வெரி மச். இது எஸ்பிபி சார் பாடினதில் ஒரு 1% நான் பாடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு வாழ்வியலுக்கு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இது நல்ல பாட்டு. அது வேற யாரும் பாடுவீங்களா? சமீர் பாடுவாரா? நீங்க நல்ல ரசிகன் அப்படிதானே? சாரி, சரி, யாரு பாட போறீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. பட் யாரோ ஒருத்தர் பாடணும் ஃப்ரம் த பாய்ஸ் செக்ஷன். இங்கே வருவோம், எல்லாத்துக்கும் சம உரிமை. பெண்கள்னா என்ன, இவங்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான்.
Okay? மேம் பாடுங்க. ஒரு நிமிஷம். பசங்க எல்லாம் சொல்றாங்கன்னா நீங்க பாடுவீங்கன்னு தெரியும். பட் இருங்க ஒரு நிமிஷம். மிஸ் நீங்க சும்மா ஒரு 2 லைன் பாருங்க, அவ்வளவுதான். சைலண்ட் மேம். உங்களை பாட விட்டாங்க, உங்க பாட சொல்றவங்கள 2 தடவை சப்மிட் பண்ண சொல்லுங்க. பட் நீங்க பாடி you just sing two lines, we will continue. I'll read it. You first start it, then we will continue. Okay, sir. Students start padina. மேடம் பாடுங்க. ஓகே. கேர்ள்ஸும் பாடலாம். Anyone else? Grab the mic. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் மிஸ்ஸஸ் ஆரம்பிங்க. அல்ல சார் கூட புதிமா சார் வர பிரேட்டட். Yes, you start first. You start first. உண்டான முடியும் தம்பி. யாராவது பாடுங்க. ஓகே மேடம், பசங்க பாடுவாங்க. பட் I'll tell you why we did this. Okay, I want to make this more enjoyable. Okay, ஏன்னா எனக்கு தெரியும் கிளாஸ் ரூமாடி எடுத்து எல்லாரும் தூங்கிடுவாங்க. நாங்களும் தான் பண்ணோம், நீங்களும் தான் பண்ணீங்க. இது நம்ம கல்ச்சர் மாதிரி, கலாச்சாரம் மாதிரி கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோக்கு கிளாஸ் ரூம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அவ்வளோக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஆல்சோ பி ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி நடுவில் we need to take a little break. You can call it as an ice breaking session or something. எல்லாரும் முன்னே உட்காந்து டீச்சரே பார்த்துட்டு இருக்கிறது. Ma'am, this is also a feedback for the teachers as well. Make the class as interesting as possible. You should also sidetrack a bit. கொஞ்சம் அப்படி வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வந்தீங்கன்னா பசங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஏதோ செல்ஃப் கோல் போட்டேன்னா சார் சொல்லுங்க சார். சார் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்புறம் இதுதான் ஃபீல்டு அப்படின்ட்டு நீங்க என்ன ஒரு எஜுகேஷனை சூஸ் பண்ணீங்க, இல்லைன்னா இதுதான் என்னோட ஃபியூச்சர் அப்படின்றது எப்படி டிசைட் பண்ணீங்க? எங்களுக்கு ஏதாவது பசங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணாங்க. இதான் என்னோட கோல், இதான் என்னோட டார்கெட் அப்படின்றது எந்த ஒரு எஜுகேஷனை நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறது. சார் இந்த கேள்வி ஒரு தப்பான ஆள்கிட்ட கேட்டீங்க. ஏன்னா உண்மையை சொல்லணும்னா என்னை ஒரு உதாரணமாக எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். ஓகே, வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளே இல்லாமல் வளர்ந்தவன் நான். ஐ டிடன்ட் ஹேவ் அ பிளான் ஃபார் மை செல்ஃப். ஓகே, காட்டாற்று வெள்ளம் அடிச்சுட்டு போனது எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் போனோம். பட் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் சம்பாதிக்கணும், சமுதாயத்தில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனாக இருக்கிறங்கிற ஒரு வெறியும் ஒரு வைராக்கியம் மட்டும் இருந்தது. அதுவும் எப்படி வந்தது தெரியுமா? கிரசன்ட் ஸ்கூலில் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, வி வர் ஆல் பிளேயர்ஸ் டு த கோர். டெய்லி 3 மணி நேரம் 4 மணி நேரம் விளையாடுவோம். அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து எங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் தான் கொடுத்தது. அவனை கோல் போட விடக்கூடாது, இவனை 6 அடிக்க விடக்கூடாது, அவன் விக்கெட்டை எடுக்கணும். இந்த மாதிரி அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் கேம் ஃப்ரம் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து மனசுக்குள்ளே நல்லா ஏற்றிக்கிட்டு நாங்கள்லாம் ஸ்கூலை விட்டு வெளியில் வந்தோம். நான் படிக்கும்போது இதெல்லாம் படித்தா நல்லதுன்னு கூட எனக்கு தெரியாது. எது ஈஸியாக அதை செஞ்சோம். டு பி வெரி ஆனஸ்ட், பிகாம் படித்தோம். பிகாம் ஓகே, எனக்கு காமர்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. 10th வரைக்கும் நான் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட் தான். அதுக்கப்புறம் எனக்கும் உங்கள் கரஸ்பாண்டண்ட்டுக்கு தான் போட்டி. அவர் ஃபஸ்ட் ரேங்க்கு, நான் செகண்டு. இல்லை நான் ஃபஸ்ட் எடுப்பேன், அவர் செகண்ட் எடுப்பார் இன்னொரு எக்ஸாமில். இது உண்மைங்க. 10th வரைக்கும் நாங்கள் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்காமல் போனதுக்கு அந்த வாத்தியார் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு மாணவனுக்கோ மாணவிக்கோ ஒரு சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் வரணும்னா ஒன்று அந்த மாணவனுக்கு இருக்கிற அந்த ஜெனடிக்கல் ஐக்யூ, ஹார்ட் ஒர்க். ஐக்யூ மட்டும் பத்தாது, ஹார்ட் ஒர்க் இருக்கணும். இது போக அந்த டீச்சர் எப்படி டீச் பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். தே ஷுட் கீப் யூ என்த்ரால்ட் அண்ட் என்த்யூஸ்ட் இன் த சப்ஜெக்ட். ஒரு பையன் ஃபிசிக்ஸில் நல்ல மார்க் வாங்குவான், கெமிஸ்ட்ரியில் 10 வாங்குவான்.
அப்போ மக்கா கிடையாதுல்ல. நல்லா படிக்கிறான், அவன் 50க்கு 48 வாங்குறான் ஃபிசிக்ஸில். அதே அந்த அலைட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரியில் 8 வாங்குறான் 50க்கு. ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்? நாட் த ஸ்டூடெண்ட். அவன்கிட்ட இருக்குது ஏதோ ஒன்று, அதை தட்டி எழுப்பணும், அவ்வளோதான். ஏன்னா அவனுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கல, ஏன் பிடிக்கல? இல்லைங்க நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது எனக்கு புரியல, எனக்கு இந்த ஃபார்முலாஸ் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். எல்லாருக்குமே ஒரே மாதிரியும் சொல்லிக் கொடுக்க முடியாது. மெஜாரிட்டிக்கு எஸ், பட் சில பேருக்கு ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்லெக்சிக் சில்ட்ரன், ஐ டோன்ட் நோ, டிஸ்லெக்ஸி எல்லாம் முந்தி ஒரு சமாச்சாரம் இருந்ததே. நிறைய பேரை நம்ம மக்குன்னு சமுதாயத்தில் கழிச்சு விட்டோம். பட் தே மஸ்ட் ஹவ் ஹேட் சூப்பர் நேச்சுரல் டேலண்ட் இன் சம் அதர் ஃபீல்ட்ஸ். படிப்பில் மக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு படிப்பே ஏறாது, பட் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செய்ய ஆரம்பித்தா பெரிய சக்ஸஸ் ஆகிருப்பாங்க. சச்சின் டெண்டுல்கர் could be one example. அவனுங்க அப்பா டே படிடா கிரிக்கெட்லாம் ஓரங்கட்டுனா அவர் எங்கேயோ ஒரு பாம்பேயில் ஒரு கம்பெனியில் குமாஸ்தாவாக வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் இல்லையா? சரி படிப்பு வரலையா, இது பண்ணுறியா, நல்லா பண்ணு அப்படின்னு விட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ நம்மள்ட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம செய்யணும். இன்னொன்று, கான்ஃபிடெண்ட்டாக பேசுங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. டோன்ட் டிஸ்ட்ராக்ட், டோன்ட் மூவ் அவே, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். எதுக்காக இதை பேசணும்? கேன் எனிஒன் டெல் மீ வை டிட் வி கோ இன்டு திஸ் டாபிக்? நீங்கள் யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, அதான் பிரச்சனை. யூ ஆல் ஷுட் டாக். எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது. பேசாத ஒருத்தவங்க நாளைக்கு பெரிய பேச்சாளராக கூட ஆகலாம். சுல்தான் பர்வீனா தெரியுமா? தெரியுமா? பேச்சாளர், கரெக்டு. எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க. மக்கு, அவங்களே சொல்லியிருக்காங்க நான் மக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இன்னைக்கு யாரெல்லாம் அவங்க படிக்கிற காலத்தில் பிரில்லியண்ட்டாக இருந்தாங்களோ அவங்க வாங்குகிற சம்பளத்தை விட பல மடங்கு வாங்குறாங்க. அவங்க ஒரு மாதத்தில் வாங்குகிற சம்பளம் இவங்களுக்கு ஒரு பேச்சில் 1 மணி நேரத்தில் கிடைக்குது. ஸோ எவ்ரிஒன் ஹேஸ் சம் டேலண்ட். அது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தயவு செய்து அதை சொல்லுங்கள். வீட்டில் சொல்லுங்கள், உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு இதுதான் பண்ண பிடிக்குது. இட் கேன் பி எனிதிங். சில பேர் பிரம்மாதமாக வரைவான், அவனை அடியை போட்டு படின்னுவாங்க, எப்படி படிப்பாங்க? படிப்பு முக்கியம். யூ நீட் டு ரீட், ரைட், கெட் அ டிகிரி. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலையே கிடையாது. பட் அதை விட முக்கியமானது இருக்குது. நீங்கள் பெரிய படிப்பாளியாக கூட ஆகலாம். யூ கேன் பிகம் அன் எஜுகேஷனிஸ்ட், யூ கேன் பிகம் அன் அகடமிஷியன், யூ கேன் பிகம் அ சயின்டிஸ்ட், யூ கேன் பிகம் அ ஃபுட்பால் பிளேயர், கிரிக்கெட் பிளேயர், நைஸ் ஸ்போர்ட்ஸ்மேன். நிறைய துறைகள் இருக்குது. இன்ஜினியர், டாக்டர் தான் மட்டும் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ்டாக இருங்க. யூ வில் டெஃபினெட்லி சக்சீட். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பசங்க, இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் இன் குக்கிங், ப்ளீஸ் டூ. நான் சமைப்பேன், மட்டன் குழம்பு சூப்பராக வைப்பேன். ஓகே, தப்பு இல்லை. பொம்பளைங்க தான் சமைக்கணும்லாம் கிடையாது. இன்னைக்கு மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஷெஃப்ஸ் ஆர் ஆல் மேல். எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? ஒரு ஒரு கிளாஸுக்கு வந்தால் எவ்வளோ பணம் கிடைக்குது? ஃபென்டாஸ்டிக் பிஸ்னஸ். கேட்டரிங் இஸ் ஃபென்டாஸ்டிக், ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் ஃபென்டாஸ்டிக் பிஸ்னஸ். பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச தாராளமாக பண்ணுங்க. நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் எனி ஒன் ஃப்ரம் டூயிங் வாட் இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஹார்ட். ஓகே, ஸோ விட்டுறாதீங்க. டோன்ட் மேக் இட் டூ லேட் இன் யுவர் லைஃப் டு ரியலைஸ் யுவர் பேஷன். ஓகே, அதுக்கப்புறம் ரன் ஆஃப் த மில் மாதிரி ஏதோ போயிட்டுருக்குங்கிற மாதிரி ஆகிடுவாங்க. நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செஞ்சீங்க அப்படின்னா you'll love the life you're living and you'll also be successful. Any questions? Sir, one நிமிஷம். I think I didn't fully answer your question. So அந்த கோலுங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னை ஒரு உதாரணமாக சொன்னேன். எனக்கெல்லாம் அது இருந்திருந்ததுன்னா மேபி இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். வி ரியலைஸ்ட் வெரி லேட் இன் லைஃப். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மை மேரேஜ், என்னுடைய பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஐடி ஃபீல்டுக்கே வந்தேன் அட் த ஏஜ் ஆஃப் 30. பட் இதையே நான் ஒரு 23 வயசுலேயே பண்ணியிருந்தால் I would have probably been much higher than what I am today. இன்னைக்கு நான் இருந்ததை விட இன்னொரு அதிகமான ஒரு பொசிஷனில் இருந்திருக்கலாம்.
பட் அகெயின் எந்த வயசுலையுமே ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு தடை இல்லைங்க. கேஎஃப்சி ஓனரை பற்றி சொல்லுவாங்க, கெண்டக்கி ஃப்ரைட் சிக்கன் ஆரம்பிக்கும் போது அவர் வயசு 75 எவ்வளோ? 85. Andy Sanders was 85 years old when he started his first KFC store. So nothing. வயசுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. பட் என்னன்னா, யூ நீட் டு ஹேவ் அ கோல். அதை எவ்வளோ சீக்கிரம் ரியலைஸ் பண்ணுறீங்களோ, the more earlier you realize your goal, the more early you are able to know your passion, the more successful you will be. Who's the SPL of the school? School SPL. இவங்க தானா? கேளுங்க, உட்கார்ந்து பேசலாம். Just SPL, please lead by example. Just ask something. Okay. கேளுங்க. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேளுங்க. It is okay. கேட்பாங்க. She is about to ask. ஒரு நிமிஷம். இதை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக பேசுங்க. தப்பு. ஃபென்டாஸ்டிக் கொஸ்டின். உட்காருங்க. இது ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இந்த கேள்வி தைரியமான கேள்வி. ரியலி அப்ரிஷியேட் திஸ் கொஸ்டின். எஸ், பட் அவங்களுக்கு வேலைக்கு போகல அவ்வளோ நாட்டம் இல்லை. ஃப்ரம் த டே வி காட் மேரிட் ஐ வாஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு ஷீ கோயிங் டு ஒர்க். ஆனால் ஒரு ஃபஸ்ட் ஷி கேவ் பர்த் டு ஆர் சன். கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கழித்து எங்கள் பொண்ணு பிறந்தார். ஸோ இந்த லேடிஸ்க்கு வந்து இது ஒரு பாதிப்பாக இருக்குது. இந்த மேட்டர்னிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவங்களுடைய கேரியர் பாத்தில் அது ஒரு சின்ன தடைக்கல்லாக இருக்குது. ஆணும் அதுக்கு அந்த சுமையை எடுத்துக்கணும். இன்றைக்கி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் பேட்டர்னிட்டி லீவ் இருக்குது, நாட் ஜஸ்ட் மேட்டர்னிட்டி லீவ். பேட்டர்னிட்டி லீவ் இருக்குது. ஒரு ஆம்பளையும் தன்னுடைய மனைவிக்கு டெலிவரி ஆகும்போது கூட இருக்கணும், அவனுக்கும் அந்த அந்த குழந்தையை வளர்க்குறதுல சம பங்கு உண்டு அப்படிங்கிறது இன்றைக்கி பரவலாக எல்லா பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸில் வருது. ஸோ எஸ், எவ்ரி விமன் ஷுட் ஹாவ் தட் டெசிஷன் வெதர் ஆர் நாட் டு கோ டு ஒர்க். அது அவங்க முடிவு செய்ய வேண்டியது. என்னுடைய மனைவிக்கு அந்த சுதந்திரம் இருந்தது. பட் ஷீ சோஸ் இனிஷியலி நாட் டு கோ. இப்போ போகணும்னு நினைக்கிறாங்க. ஷீ இஸ் 50 now, பட் ஷீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் தட் நீட் நாட் நெசசரிலி பி ரெமினரேட்டிவ். சம்பளம் ஒரு பணம் வரணும்னு பண்ணலை அவங்க. ஷீ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் லைக் கவுன்சிலிங், சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் பை டேக்கிங் அ வெரி ஸ்மால் ஃபீ, பட் ஷீ இஸ் ஃப்ரீ டு டூ இட். அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எந்த வித பெண்ணுக்குமே அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். தேர் ஆஸ் பிரில்லியன்ட், ஈவன் மோர் பிரில்லியன்ட். ஆக்சுவலி விமன் ஆர் மென்டலி ஸ்ட்ராங்கர் தென் மென். அது உண்மை. மென் மே பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கர், தட்ஸ் பை நேச்சர். அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலுமே விமன் ஆர் தி மென்டலி ஸ்ட்ராங் பர்சன் ஆஃப் போத் தி ஜெண்டர்ஸ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த கொஸ்டின். Very appropriate question. So you said you are civil service aspirants. Can the students right now can fix their aim or go towards it, and what is the goal? Civil services நான் ஃபெயில் ஆகிட்டேன். ஏன் ஃபெயில் ஆனேன்? டிசிப்ளின், ஃபோக்கஸ் இல்லை. யூ கேன் டேக் மீ as a bad example for civil services. நான் என்ன செஞ்சேனோ அதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா பாஸ் ஆகிடுங்க. ஸோ சிவில் சர்வீசஸ் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்பயே அந்த விதையை தூண்டுங்க. படிக்க வேண்டாம், அந்த விதையை தூண்டுங்க. அந்த விதையை வந்து உங்கள் மனசில் போடுங்க. அது அப்படியே வளரும். ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும். திங்க் லைக் தட். நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேயும் உங்களை மனசில் நினச்சிக்கோங்க. ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் ஒன். தப்பு இல்லை. ஏன்னா நம்மளுக்கு இருக்க நினச்சாலும் நினச்சிட்டு போகிறான், தப்பு இல்லை. ஓகே, பிஹேவ், மேனிஃபெஸ்ட் யுவர் செல்ஃப். அதுக்கப்புறம் யூஜியில் எது வேணாலும் படிங்க. ஏன்னா ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸ் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. வாட் யூ நீட் இஸ் அண்டர் கிராஜுவேஷன். அதை முடிக்க ஃபஸ்ட்டு. அதை முடிக்கும் போது 3rd year வரும்போது, ஒரு ஈவன் 2nd year,
ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு தட் சிலபஸ். என்னென்ன படிக்கணும், மெயின்ஸில் என்ன இருக்குது, ப்ரிலிம்ஸில் என்ன இருக்குது, மெயின்ஸில் என்ன இருக்குது, இன்டர்வியூ, அந்த மாதிரி 3 ப்ராசஸ் இருக்குது. அதெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு தேர்ட் இயர் வரும்போது அதனுடைய புக்ஸ் எல்லாம் எடுத்து ஸ்லோவாக படிக்க ஆரம்பிங்க. 2 வருஷம் தயவுசெய்து எல்லாரும் கேளுங்க. 2 வருஷம் நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சீங்க அப்படின்னா யூ கேன் கிராக் த சிவில் சர்வீசஸ். நல்லா கேட்டுக்கோங்க. 2 to 3 years of concentrated focused study. No social media, no movies, no functions. பிரியாணி சாப்பிடலாம், தப்பு. ஓகே, படிங்க. யூ டோன்ட் ஹேவ் டு பி பிரில்லியன்ட். என்னுடைய கிளாஸ்மேட்ஸே நிறைய பேர் இருக்காங்க என் கூட சிவில் சர்வீசஸ் படித்தவங்க, எல்லாரும் லேடிஸுங்க. ஐ ஹவ் 5 friends who are IPS. They're all IGs, Inspector General of Police. பெரிய பதவியில் இருக்காங்க, எல்லாமே லேடிஸ். அஃப்கோர்ஸ் பசங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, பட் இவங்க எல்லாமே வந்து படித்து ஃபோக்கஸ்டாக 3 வருஷம் ஃபோக்கஸ்டாக அந்த படிப்பில் மட்டும்தான் நாட்டம். இது கரெக்டு. பெரிய ப்ரில்லியன்ட்லாம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து எங்கள் கூட வந்து சேரும்போது ஷி வாஸ் விடோ வித் 2 children. 2 குழந்தைங்களோட படிக்க வந்தாங்க. அவங்க புருஷன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அந்த குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு சில நேரம் கிளாஸுக்கே கூட்டிகிட்டு வருவாங்க குழந்தைங்க. ஷீ இஸ் நவ் an IPS ஆஃபீஸர். சுல்தான், ஒரு நாள் முடிஞ்சால் அவங்களை கூட்டிகிட்டு வராங்க பேச. சரியா? ஷீ இஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ஷீ இஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். இப்போ ரீசெண்டாக ரிப்பப்ளிக் டேல ஷீ காட் அ பிரசிடென்ட் அவார்ட். லலிதான்னு அவங்க பேர். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் எல்லாமே யூர் ஆல் பாசிபிள். தேங்க்யூ. ஒரு நாள் நான் உங்களை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரேன், உங்கள் மத்தியில் பேசுகிறேன். இன்னொன்று, ஐஏஎஸ்னால் ஓஹோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கணும், பெரிய படிப்பாளியாக இருக்கணும், ஸ்கூல்லெல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கணும். நாட் அட் ஆல் ரிக்வைர்ட். அந்த 3 வருஷம் நீங்கள் எப்படி படிக்கிறீங்களோ that determines what you will end up. நீங்கள் வந்து ஒரு ஐஏஎஸ் தான் ஆகணும்னு அவசியம் இல்லை. அதில் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் இருக்குது. இன்றைக்கி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இஸ் தி இந்தியன் அம்பாசிடர் டு அஜர்பைஜான். இஸ் IFS ஆஃபீஸர். என் கூட படித்தவர் தான். அவர் ஃபோக்கஸ்டாக படித்தார், ஆயிட்டார். நான் ஃபோக்கஸாக படிக்கல, ஆகலை. அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. அவர் வந்து சேரும்போது he was working as a clerk in the Indian Railways. படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படித்தார். now he is an Indian ambassador to Azerbaijan. பாக்குன்னு ஒரு கேபிட்டல் ஆஃப் அஜர்பைஜான், அங்கே இருக்கார். அவர் எப்பயாவது இந்தியா வந்து அவரையும் கூட்டிகிட்டு வர்றாங்க. ஓகே, ஸோ முடியும், எல்லாராலையும் முடியும். IFS, IAS, IPS, IRS, Indian Revenue Service, IAAS, Indian Accounts and Audit Service, IDS, Indian Defense Service, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, இது இல்லாமல் சிவில் சர்வீசஸ் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகள் இருக்குது. நிறையா there's a diverse opportunity that's available. இன்னொன்று, ஐஏஎஸில் ஜெயிக்கலை அப்படின்னா தோண்டு போயிடக்கூடாது. அதுக்கு நான் ஒரு பாசிட்டிவ் எக்ஸாம்பிள். நான் ஐஏஎஸில் ஃபெயில் ஆனதுனால சரிடா வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு நான் ஒதுங்கி, நம்மளுக்கு வேறு எங்கேயோ ஒன்று இருக்குது அப்படின்னு போனோம். அண்ட் டுடே வேறு. ஓகே, ஸோ ஃபெயில் ஆச்சு அப்படின்னு வாழ்க்கையை முடிஞ்சிச்சு. அது ஒரு ஐ நீட் டு காஷன் எவ்ரிபடி ஹியர். மொத்தமே ஒரு 1000 பதவிகள் தான் இருக்குது சிவில் சர்வீசஸ். ஆனால் எழுதுறவங்க 1.5 லட்சம் பேர். ஸோ ஒரு வருஷத்தில் கிடைக்கும், 2 வருஷத்தில் கிடைக்கும், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் கூட ஆகலாம், தப்பு இல்லை. கிடைக்காம போனாலும் தயவுசெய்து, ஏன்னா திஸ் இஸ் சம்திங் லைக் மிராஜ், ஒரு காணல் நீரை துரத்திட்டு போகிற மாதிரி தான் இந்த கதை. ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்கலைன்னா யூ கம் அவுட் வித் அ வெல்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். அதுக்கு படிக்கிற படிப்பு வந்து வேற லெவல். இட்ஸ் நாட் அபவுட் ஹவு மச் யூ ஸ்டடி, ஹவு ஸ்மார்ட் யூ ஸ்டடி. என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படித்தாலே எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அட்டெண்ட் சம் பெஸ்ட் கோச்சிங் கிளாஸஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஸோ எல்லாருமே சாதனையாளருக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்லி திங் இஸ் உங்கள்கிட்ட இருந்து வர வேண்டிய அந்த எஃபர்ட் அண்ட் டிசிப்ளின்.
பாய்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க. There's a lot that you can do to this community and society and personally to yourselves. Enjoy life. நல்ல BMW காரில் போகணும், ஆடி காரில் போகணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அதை சாத்தியப்படுத்தலாங்க. நல்ல பிஸ்னஸ்மேன் ஆகலாம், பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகலாம். இட்ஸ் பாசிபிள். இட்ஸ் ஒன்லி அப் டு யூ. நீங்கள் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக முடியும். வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ், அதான் நான் சொன்னேன்ல, 20% 30% நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கனாலே பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். ஸோ ப்ளீஸ் பி ஃபோக்கஸ்ட் இன் லைஃப். கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். ஓகே, தெரியும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்க தான் அதை செய்யும். நம்ம யார்கிட்டையுமே பேசாட்டி நம்ம மனசு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? பரவாயில்ல, திருப்பி அதை இழுத்து பிடிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இட்ஸ் அஸ் அ ப்ராக்டிஸ். நீங்கள் பண்ண உங்களுடைய ஸ்பேன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் போடும். தயவுசெய்து இதெல்லாம் பண்ணுங்க. Sir, just to give you a small break and to bring back your memories of the Crescent School, my students they have practiced your prayer song, Crescent School prayer song. They practiced only half, but they'll have to perform here before you. When they stop, I think you both can sing, sir. If you wish to bring back your. No, we will sing, but yeah, I'll take the lyric எடுத்துக்கலாம்.